Hi friends, இன்னைக்கு வீடியோல நாம ஜாஸ்மின் ஹைட்ரோசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதை சுற்றி அந்த மல்லிப்பூவை போட்டுக்கணும். பாத்திரம் நல்லா வெயிட்டானதாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது பாத்திரம் நகண்டு வராது. அந்த பூ நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மூடியை தலைகீழாக போடணும் திருப்பி. அப்போ தான் அந்த நடுவில் அது பாயில் ஆகும்போது தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி அந்த கிண்ணத்தில் ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே ஐஸ் க்யூப் போட்டோம்னா அந்த ஆவியாகிற தண்ணியெலாம் அந்த பாத்திரத்தில் ஃபில்டர் ஆகிடும். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஐஸ் க்யூப் போட உங்களுக்கு நிறைய ஹைட்ரோசோல் கிடைக்கும். சிம்லே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கொதிச்சிச்சுன்னா அந்த ஹைட்ரோசோலில் மற்ற தண்ணி போய் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் எல்லா தண்ணியுமே எடுத்துகிட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா தண்ணி உள்ளே ஊற்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பாருங்கள், இதில் ஓரளவுக்கு நமக்கு தண்ணி ஸ்டோர் ஆகிடுச்சு, அந்த ஹைட்ரோசோல் வாட்டர். நீங்கள் நிறைய வேணும்னா நிறைய பூ போட்டு ரொம்ப நேரம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஹைட்ரோசோல் கிடைக்கும். எனக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு. பாருங்கள், இதை நம்ம ஜெல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம், டோனராக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபன் ஆர்கானிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.